கங்குவா படத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். எதுக்காக நான் இந்த மூவி ரிவ்யூ இன்னைக்கு நான் பேசணும்னு நினைச்சேன் அப்படின்னா, ஆக்சுவலி மூவி ரிவ்யூ பண்றது நம்மளுடைய ஐடியாவே இப்போ இல்ல. ஏன் அதை நான் பண்ணணும்னு நினைச்சேன்னா, அப்கோர்ஸ் இந்த கங்குவா படம் வரும்போது நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருந்துச்சு. மிக்சட் ரிவ்யூஸை விட நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் அதிகமாக வந்துட்டு இருந்துச்சு. அப்போல்லாம் நான் வந்துட்டு இந்த படம் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் தேட்டர்ல. பட் ஆனால் வந்து படம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து இந்த படமே பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து ஓடிடியில வந்ததுக்கு அப்புறம் நான் படம் பார்த்தேன். அதை பத்தின ரிவ்யூ தான் நான் வந்து கொடுக்கலான்னு வந்தேன். ஸோ வாங்க பார்க்கலாம். அதாவது ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கதையா காமிச்சிருப்பாங்க. ஒரு 5 கிளான் இருக்கும், 5 மக்கள் இருப்பாங்க. அந்த 5 நிலத்திலையும் ஒவ்வொரு நிலத்திலையும் மக்கள் ஒவ்வொரு மாதிரியான ஒரு கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல வந்து ஒரு கல்ச்சர் தான் வந்து கங்குவாவுடைய அந்த ஒரு கிளானா இருக்கும். அதே போல இன்னொன்று வந்துட்டு வில்லனோட கிளானா இருக்கும். கங்குவா இருக்கிற அந்த கிளானுடைய ஐடியாலஜி என்ன அப்படின்னா, அவங்களுடைய கிளான் வந்து ரொம்ப வீரமாகவும் இருப்பாங்க. நல்லாவே வந்துட்டு அவங்களுடைய கிளானை வந்துட்டு டெவலப் பண்ணி காட்டு வழிபடுறது, அப்புறம் அவங்களுடைய கல்ச்சர் ஃபாலோ பண்றது, அப்புறம் வந்துட்டு சின்ன பசங்களுக்குலாம் வந்து கல்வி சொல்லி கொடுக்குறதுன்ற மாதிரி நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. நியூட்ரல் பாயிண்ட்ஸ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைரக்டர் சிவா ஸ்டோரி வைஸும் சரி, ஸ்க்ரீன் பிளே வைஸும் சரி, கதை வந்து எங்கேயுமே வந்துட்டு அந்த லைனை விட்டு தாண்டி போகவே இல்லை. கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. எந்த லேகும் இந்த மாதிரி எனக்கு தெரியல. இது எல்லாமே என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான். ஸோ அதே போல ஆக்டர்ஸும் நல்லா பண்ணியிருந்தாங்க. சூர்யா, யோகி பாபு, அப்புறம் வந்துட்டு நடராஜன், அவரு கொடுத்த கேரக்டரும் அவர் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. அந்த சின்ன பையன் கொடுவான்ற அந்த கேரக்டரும் வந்து அந்த பையனும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ மெயின் கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ ஆனால் அவங்களுக்கான ஸ்பேஸும் அந்த அளவுக்கு இல்லை. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் பெருசாக ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல. மியூசிக் பார்க்கும்போது டிஎஸ்பி நல்லாவே மியூசிக் போட்டிருக்காரு. அந்த தலைவா மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த பிஜிஎம்லாம் வந்து அப்படியே திரும்ப கேட்டுட்டே இருந்தேன். ஃபோனில் போட்டுட்டு பிஜிஎம் போட்டுட்டு அப்படியே பாட்டு பண்ணிட்டு இருந்தேன். அதே போல் இன்னொரு பாட்டு, அந்த கங்குவா அப்படின்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த ஏதோ இந்த பீச்சில் ஏதோ ஒரு சாங் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு நான் வந்து ஓடிடியில் பார்க்கவே இல்லை. அந்த பாட்டை சுத்தமாக தூக்கிட்டாங்க. ஸோ அது வந்து நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் யூடியூப்ல பார்த்தேன். அது வந்து படத்துல வச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அது ஒரு வேஸ்டான சீனாக தான் இருக்கும். ஸோ அது நல்ல விஷயம். இது எல்லாமே நான் வந்து ஓடிடியில பார்த்த விஷயங்கள் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஓடிடியில இதெல்லாம் இருந்துச்சு, அது எனக்கு பிடிச்சிருந்தது, அது நல்லா இருக்கு. இது நல்லா இல்லை, அவ்வளோதான். இதை பத்தி நான் பேசிட்டு இருக்கோம். தியேட்டர் கட்டை பத்தி நாம பேசவே இல்லை. ஒருவேளை உங்களுக்கு வந்து அதுல டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மேபி நீங்க ஓடிடியில பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணா செக் பண்ணி பாருங்க. பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் சூர்யா ஆக்டர் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த ஸ்டோரி, அந்த இடம் நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. அதே போல வந்துட்டு இந்த வில்லன் கேரக்டர்ஸ் அது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேவும் அந்த பாஸ்ட்ல வர அந்த சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டோரி எதனால ஆரம்பிச்சது, எதனால இது நடக்குது, எதனால இது இப்படி முடியுதுங்கிறத ரொம்ப கிளியரா வச்சிருப்பாங்க. இந்த சவுண்ட் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு ப்ராப்ளமா இருக்காது. அப்கோர்ஸ் ஒரு ட்ரைபிள் ஸ்டோரின்ற போது நம்ம வந்து பெருசா ஒன்று எதிர்பார்க்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்டோரியும் இருக்கும். முழக்கங்கள் நிறைய கத்துறது, நாடு வீரமே ஜெயம் அந்த மாதிரி ஏதாவது சொல்றதுலாம் வந்து நேச்சுரலா அங்க இருக்கிறது ஒரு விஷயம்தான். இந்த ஸ்டோரிக்கு இது நல்லா தான் இருந்துச்சு. இதுல வந்து கத்துறது அது ஒரு தேவையான ஒரு விஷயம்ன்ற போது அது செஞ்சுதான் ஆகணும். ஆனா அது ரொம்ப ஓவராமே வந்து கத்திக்கிட்டே இல்லாம கொஞ்சம் மெதுவா பேசுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதே போல வந்துட்டு நெகட்டிவ்ஸ்ன்னு சொல்ல போகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வில்லன் கேரக்டர் வந்துட்டு அவருக்கு ஒரு மோட்டிவே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவருடைய அந்த ஸ்டோரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லை. இப்போ கங்குவாக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா அவருடைய பேக் ஸ்டோரி சொல்லலை அப்படின்னாலும் அவரை பற்றின டீட்டெயில்ஸ் பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க.
ஆனா அதே சமயம் வில்லனுக்கு பாத்தீங்கன்னா அவருடைய பேக் ஸ்டோரியும் சொல்லல. அதே போல அவருடைய மோட்டிவ் என்ன, அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாருங்கிறதையும் அவங்க யாருமே தெளிவா சொல்லல. எல்லா எல்லா கிளானையும் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாரா, இல்ல அவருக்குன்னு ஒரு ராஜ்யத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாரா, இல்ல எல்லாத்தையும் அழிக்கணும்னு நினைக்கிறாரா, அதை பத்தி டீட்டெயிலா எதுவுமே சொல்லாம ஜஸ்ட் வந்துட்டு கேப்சர் பண்ணணும்னு வர்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. அதுக்கப்புறம் அவங்க ஆளுங்கள சில பேர் இறந்து போனதுக்கு அப்புறம் கோவம் வந்து கங்குவா வந்து அட்டாக் பண்ண வர்றாரு. இவ்வளவுதான் இருக்கே தவிர அவருடைய பர்சனல் மோட்டிவ் அப்படி இல்லைன்னா அவருடைய உண்மையான கோவம், அவருடைய அவருடைய எண்ணம் என்னங்கிறது பெருசா டீட்டெயிலா சொல்லப்படலை. ஸோ இது ஒரு நெகட்டிவா சொல்லலாம். அண்ட் அதே சமயம் பிரசன்ட் டைம் பையனை ஏன் கடத்துறாங்க, பிரச்சனை அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்னு எடுக்கிறாங்கல்ல, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லயே ஒரு கதையை ஃபுல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து செகண்ட் பார்ட்னு வைக்கும்போது இல்ல இந்த படம் இன்னும் முடியல, இந்த செகண்ட் பார்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இந்த ப்ரெசன்ட் டைம்ல ரீஇன்கார்னேஷனா, அது மறுபிறவியா, அப்படி இல்லைன்னா வந்துட்டு வேற ஒரு யூனிவர்ஸ்ல நடக்குதா, எதையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. என்னடா அதை வந்து அப்படியே பாதியிலே விட்டுட்டாங்க. பாஸ்ட் எந்த அளவுக்கு கிளியரா இருந்துச்சோ அந்த அளவுக்கு ப்ரெசென்ட் கிளியரா இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். மூணாவது நெகட்டிவ் என்ன அப்படின்னா, ஹீரோயின் வந்து அவங்க இல்லை அப்படின்னாலும் கதை வந்து கண்டிப்பா ஓடத்தான் போகுது, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக வேற யாராவது கேரக்டர் வச்சிருக்கலாம், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டோ இல்லை யாரோ ஒருத்தரை வச்சு அந்த கேரக்டரை முடிச்சிருக்கலாம் சிம்பிளா. ஸோ அவங்கள வைக்கணுன்ற அவசியமே இங்க இல்லை, ஓடிடியில பாட்டும் வரல. ஸோ அதனால அவங்க ஒரு தேவையில்லாத கேரக்டர் தான் எனக்கு தோணுச்சு. ஓவராலா பார்க்கும்போது இந்த படம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு சில விஷயங்கள் தான் வந்து மாற்றணும் அப்படின்னு தோணுச்சு. ஓடிடியில் ரிலீஸ் பண்ண இந்த வெர்ஷனை வந்து அப்படியே தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதோட ரெஸ்பான்ஸ் இன்னும் நல்லா இருந்திருக்கும். எனக்கு பார்க்கும்போது நான் பார்த்துக்கும் போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் நிறையவே இருந்துச்சு. அந்த சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் மாற்றி திருத்தி அவங்க வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணும்போதே இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நானும் ஃபீல் பண்ணுறேன். ஸோ யா